வணக்கம். இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு சொல்கிறேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை. முதல்ல வெறும் இலுப்பச்சட்டி போட்டுக்கணும். அடுப்பில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் கருவேப்பிலையை போட்டு வறுத்துட்டே இருக்கணும். மொறுன்னு ஆகணும். அந்த பச்சை இலை மாறி கருவேப்பிலை மொறுன்னு ஆகணும். அது வரைக்கும் வறுத்துக்கணும். கருவேப்பிலை மொறுன்னு ஆனதும் ஒரு பேசினில் எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் இலுப்பச்சட்டியில் பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை கட் பண்ணி 4 போட்டுருக்கேன். அதை நல்லா வறுத்துண்டு அடுத்தது கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். துவரம்பருப்பு போடுறேன். உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். 3 சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி சம அளவு எடுத்துட்டுருக்கேன். 3 பருப்பும் ஒரு கரண்டி போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். வறுத்துன்ட்டு அதுக்கு ஒரு 6 மிளகா நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் 2 மிளகா சேர்த்துக்கலாம். நான் மிளகா போட்டிருக்கேன். எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கணும். அந்த வறுக்கிறதுலையே கல் உப்பையும் போட்டுடணும். ஏன்னா அந்த உப்பில் இருக்கிற ஈரம் கருவேப்பிலை பொடியில் இருந்ததுன்னா கெட்டு போயிடும். அதனால் அதிலையே போட்டு நன்னா வறுத்துன்ட்டாக்கா நல்லாயிருக்கும் பொடி. அதுக்காக அப்படி வறுத்துட்டுருக்கேன். இப்போது எல்லாம் நன்னா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். முதல்ல மிக்சியில் இந்த பருப்பெல்லாம் போட்டு ஒரு திருப்பின்ட்டு கொஞ்சம் மசிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிக்கிறேன். பொடி பண்ணிட்டு அந்த பொடியில் 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். புளி போட்டுப்பா பொடிக்கு, அதுக்கு பதில் நான் எலுமிச்சம்பழத்தை போட்டு கலந்துருக்கேன். அதோட வாசனையும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொடி கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த பொடி 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். உடம்புக்கும் நல்லது. கருவேப்பிலை போட்டால் தலைமுடிக்கும் நல்லது. கருவேப்பிலை சாதமும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு எல்லாமும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.